நாடாளு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அக்னி செல்வராஜன் அவர்கள் உரையாற்றுவார். தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்கின்றோம். யாராவது ஒரு தலைவர் இந்த நாட்டிலே பிறக்க மாட்டானா என்று நாம் அனைவரும் தினந்தோறும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்லவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை போல ஒரு மகத்தான எளிமையான நேர்மையான உண்மையான மக்களுக்கு கொண்டாற்றக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் என்று நாம் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்பொழுது எங்கள் மூலமாக எங்களுக்கு வாக்களிப்பது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல தலைவரை உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதரை நீங்கள் உருவாக்கலாம். எப்போது ஒரு தேசம் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுகிறதோ அப்போது ஒரு மகத்தான தலைவர்கள் உருவாகுவார்கள். இன்று நமது நாட்டிலே எத்தனை பிரச்சனைகள் நாம் யாரும் யோசித்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லை. அந்த அளவிற்கு நம்முடைய அரசியல் தலைவர்கள் இந்த தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வைத்திருக்கிறோம், வாக்கு என்ற ஆயுதம். நாம் அனைவரும் சொல்லுகிறோம், நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே ஊழல் மலிந்திருக்கிறது, வன்முறை நிகழ்கிறது, கொலை கற்பழிப்பு பல்வேறு விதமான குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. யாராவது ஒரு தொழிலதிபர் கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்கன்னா உடனே அரசியல்வாதி போய் அடிச்சு பிடுங்கிறது. ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, நேர்மையா கட்டுவாங்க, ஓடி போய் அடிச்சு பிடுங்கிறது. எனக்கு 10 பில்டிங் கொடு, 10 ரூம் கொடு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பை வழங்கப்படுறது, மிரட்டுறது. இது மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் உருவானால் அவருக்கு பல்வேறு விதமான நெருக்கடி கொடுப்பது. ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தால் அவருக்கு பல்வேறு விதமான நெருக்கடி கொடுத்து அவரை பணியிலிருந்து எடுப்பதோ அல்லது சஸ்பெண்ட் செய்வதோ, இது போல நேர்மையானவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சதி செயல்களை நமது அரசியல்வாதிகளும் சமூகவாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் மாற்ற வேண்டும். நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் அண்ணன் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் தடுத்து போட்டியிட வேண்டும் என்று இந்த தேர்தலில் முடிவெடுத்திருந்தோம். ஏனென்றால் எங்களை போன்ற நேர்மையான ஒருவரை யாரும் சேர்த்துக் கொள்வதில்லை. கூட்டணியிலே நல்லவர்கள் நல்லவர்களுடன் தான் இணைவார்கள், கெட்டவர்கள் கெட்டவர்களுடன் தான் இணைவார்கள். அதே போல இந்த தேர்தலிலே எங்களுடன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவர் காவலர் ராமச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு முதல் தோளோடு தோல் கொடுத்தார். அதற்கு அடுத்ததாக உலக தமிழக பேரவைத் தலைவர் ஐயா திரு சந்திரசேகர் ஐயா அவர்களும் எங்களுடன் தோளோடு தோல் கொடுத்து இந்த மாபெரும் கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்தார். அத்துடன் கடல்சார் இயக்கம், RMS தொழிலாளர் கட்சி திரு சிட்டிபாபு அவர்கள், இது போன்ற ஏராளமான அமைப்புகள் எங்களுடன் தோளோடு தோல் கோர்த்து தமிழக அரசியல் கூட்டமைப்பை ஒரு வலிமையான கூட்டமைப்பாக உருவாக்கினார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றி பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏதோ ஒரு சிறிய அமைப்பாக இன்று தெரியலாம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் எழுச்சி மிக்க ஒரு
ஏற்பட்டது. இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மணல் குவாரி தென்பெண்ணை ஆறு மணல் குவாரி. ஒரு நாளைக்கு 15,000த்துக்கும் மேற்பட்ட மணல், அதாவது மணல் கொள்ளடிச்சாங்க. 15,000த்துக்கும் மேற்பட்ட மணல் கொள்ளையடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மணல் குவாரி. அந்த மணல் குவாரியை சுமார் 30 அடி பூமியில் ஆழமா, 30 அடி, 1 அடி 2 அடி இல்லையா, 30 அடி ஆழமாக மணல் அள்ளியிருக்காங்க. சுமார் ஒரு 5 ஏக்கர்ல ஒரு 6 மாதத்துல. இதற்காக நாங்க போராடி பல்வேறு வழக்குகளை, பொய் வழக்குகளை சந்திச்சு பல்வேறு கொலை மிரட்டல்களை விட்டு ஏராளமான பொருளாதார இழப்பு, நேர இழப்பு எல்லாத்தையும் இழந்து உறுதியுடன் போராடினோம். ஒரு போராட்டம் நடத்தினோம். கடைசியில சென்னை உயர்நீதிமன்றம் செஞ்சோம். நாடாளுமன்ற கட்சி செஞ்சிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மணல் குவாரியை இழுத்து மூடி இருக்கோம். இது மாதிரி ஏராளமான மக்களவை பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் நிலத்தடி நீர் மட்டம் அதிகமா போயிடுச்சு. அதாவது ஒரு 6 மாதத்துல ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றுலா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இது போன்ற அந்த மாவட்டங்கள்ல சுமார் 60ல இருந்து 100 கிலோமீட்டர் ரொம்ப ஆழமா, அதாவது நிலத்தடி நீர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி இருந்துன்னா 1000 அடிக்கு மேற்பட்டு அந்த பூமிக்கே போடுது. போராடி எங்களை உயிர் துச்சமாக நினைத்து குறைந்த எண்ணிக்கையிலான போராளிகள் நாங்கள் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமான ஒரு போராட்டமாக மாற்றினோம். இந்த மண்ணை காப்பாற்றினோம். எங்களால் முடிந்தவரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மணல் குவாரி, கல்குவாரி இது போன்ற அனைத்து வகையான குவாரிகளையும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். அதே போல இன்று ஒரு மிகப்பெரிய இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஊழலும் லஞ்சமும் இன்று மலிந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேசத்தின் வளர்ச்சியை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. யார் ஊழல் செய்கிறார்கள்? அரசியல்வாதிகள் தான். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் என்பதை போல நாங்கள் அரசியல்வாதிகளின் அத்தனை அரசியல்வாதிகளின் அயோக்கிய அரசியல்வாதிகளின் தேச விரோத செயல்களை செய்யும் அனைத்து அரசியல்வாதிகளின் சட்டங்களை கண்டிப்பாக அனுப்புவோம். உங்கள் அனைவரையும் சிறைச்சாலைக்கு அனுப்புவோம். இனி வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க இளைஞர் படையை தயார் செய்துதான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் விலைக்கு வாங்கினாலும் நாங்கள் புதிய தலைவர்களை, எழுச்சி மிக்க இளைஞர் படையை நாங்கள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமாக இனி ஒரு காலங்களில் ஊழல் அரசியல்வாதிகள் அனைவரும் சிறைச்சாலைக்கு செல்வீர்கள். இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை அதிகாரிகளும் சிறைக்கு செல்வார்கள். அதாவது ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப அறுவருக்கு பெண்கள்லாம் இருக்காங்க. நாங்க வளர்ந்து வரோம். இந்த சமுதாயத்தை எப்படியாவது பாதுகாக்கணும், இந்த நாட்டில் எப்படியாவது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்க வளர்ந்து வரோம். எங்க வேட்பாளர்கள் எல்லாரையும் வீட்டுல போய் மிரட்டுறது, கொலை மிரட்டுறது, குழிப்படை வச்சு ஒவ்வொரு வேட்பாளர் பின்னாடி ஒரு குழிப்படை வச்சிருக்கான். எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. இந்த நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, ஒரு அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு இவ்வளவு ஒரு கேவலமான சூழலை, ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் சாதாரண மக்கள் எல்லாம் எப்படி? நாம் அனைவரும் இதற்கெல்லாம் ஒரே காரணம், நம் கையில் இருக்கும் வாக்கு. நம்ம எல்லாம் சொல்றோம் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. எல்லா அதிகாரமும் நம்மிடம் தான் இருக்கிறது. மக்களாகிய நம்மிடம் தான் இருக்கிறது வாக்கு என்ற ஆயுதம். அதாவது இந்த மக்களாட்சியிலே மிக உயர்ந்த அதிகாரம் படைத்த ஒன்னே ஒண்ணுதான், அது வாக்கு. அது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் எஜமானர்கள், நம்ம தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்கள். ஆனா நம்மளாம் எப்படி இருக்கோம்? அடிமைகளாய், கொத்தடிமைகளாய், இந்த விலங்குகளை விட கேவலமா இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்கள் எல்லாருமே ஓட்டு போடும் எந்திரம், அவ்வளவுதான். எல்லாம் ஓட்டு போடுற எந்திரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு கொடுத்து எவ்வளவு ஒரு கேவலமான சூழலை இன்று உருவாக்கி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. வாக்கு போடும் இயந்திரம் அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி சூழலை இன்று நாடு இருக்கிறது என்று. அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு சாதாரண
சம்பாதிக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை ஏதாவது உயர்ந்திருக்குதா? இல்ல. அப்பனா யாருடைய தப்பு இருக்கு? நம்மளுக்கு தான் தப்பு இருக்கு. 500 ரூபாய் காசை வாங்கிட்டு அவனுக்கு 1000 பேரு 2000 பேரு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யறோம். எல்லா அதிகாரமும் நம்ம கிட்ட இருக்கு. எங்களை போன்ற நேர்மையானவர்களுக்கு உங்களின் வாக்குகளை அழியுங்கள். கண்டிப்பாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எழுச்சியை நாங்கள் உருவாக்குவோம். நேர்மையானவர்கள் எப்போதும் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருப்பார்கள். சிங்கம் குறைவாகத்தான் இருக்கும், பன்றிகள் தான் கூட்டமாக செல்லும். சிங்கம் எண்ணிக்கையில குறைவாகத்தான் இருக்கும், பன்றிகள் தான் கூட்டமா இருக்கும். நாங்கெல்லாம் வீரத்திலும் தைரியத்திலும் உண்மையிலும் நேர்மையிலும் ஒரு வலிமை படைத்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களையும் எங்கள் கூட்டணியை கூட பிளவுபடுத்துவதற்காக உடைப்பதற்காக பல்வேறு பதிவுகளை செய்தார்கள். என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணாங்க. ஆனால் ஐயா அவர்கள் எங்களுடன் உறுதுணையோடு இன்று வரை தொடர்கிறார்கள். நாங்கள் இந்த நேரத்திலே மனமார்ந்த எங்கள் நாடாளுமன்ற சார்பாக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடன் ஐயா அவர்கள் பாவலர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், கரு சந்திரசேகர் ஐயா அவர்களும் மற்றும் எங்களுடன் இந்த கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய ஐயா சிட்டிபாபு, கடல்சார் இயக்க தலைவர் பிரவீன் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் தொடர்ந்து நாம் பயணித்து ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற கட்சியை பற்றி இன்று பத்திரிகையிலே பல்வேறு விதமான ஒரு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. என்னன்னா நடிகர் கார்த்திக் கட்சி அப்படின்னு. அதாவது நாடாளு மக்கள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே 8 இடங்களில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றோம். பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு கடந்த 2021 தேர்தலில் போட்டிட்டோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஊர உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டோம். அதன் பிறகு ஈரோடு இடைத்தேர்தல், கடந்த ஆண்டு நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டிட்டு 5வது ரங்கம் கட்சிகள் அடிப்படையில், அதாவது காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. 2வது இடத்துல அதிமுக, 3வது நாம் தமிழர், 4வது தேமுதிக, 5வது இடத்தில் எங்களை நாடாளு மக்கள் கட்சி வந்தது. வாக்குகளை பெற்றோம். ஆனால் பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா நாடாளு மக்கள் கட்சி என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. தினத்தந்தியில போடுறாங்க நடிகர் கார்த்திக் கட்சிக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கீடு அப்படின்னு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு அறிவற்றவர்களாக இன்று பத்திரிகை துறையிலே இருக்கிறார்கள். எங்கள் கட்சிக்கு எதிராக அனைத்து சமூக விரோதிகளும் ஒன்றிணைந்து பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் பல்வேறு விதமான குழப்பங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை. அந்த மணல் கோரி டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, காசு கொடுக்குற அஞ்சாப்பா 10 கோடியா இன்னும் 10 எத்தனை பேர் ஏதாவது கொடுக்குறேன், ஆனா இதோட முடிச்சுக்கோ, நாங்க தமிழ்நாடு பூரா கொள்ளையடிச்சு இருக்கிறோம், என்னால ஏற்கனவே எனக்கு 1000 பேர் இழப்பு வந்து போச்சு, இழந்து போயிட்டோம், நாங்களாம் நடுத்தருக்கு வரப்போறோம், அதனால எம்மா பணம்னாலும் கேளப்பா கொடுக்குறோம் விட்டுருங்க அப்படின்னு. நாங்கள் ஒருபோதும் விலை போக மாட்டோம். இந்த மண்ணுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்று உறுதியோடு நாங்கள் அதை மறுத்துவிட்டோம். அதற்காக நாங்கள் என்ன விலைக்கு வாங்க முடியாது, ஆனால் எங்கள் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளை விலைக்கு வாங்கினார்கள். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படையில. என்றாவது ஒரு நாள் இந்த மக்கள் அனைவரும் பேரணியில் திரண்டு ஒரு நல்லாட்சியை உருவாக்குவதற்காக எங்களை போன்ற நேர்மையானவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அது எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேர்மையோடு கண்டிப்பாக பயணிப்போம். எந்த சமூக விரோதிகளிடமே மண்டியிட மாட்டோம், எங்கள் மானத்தை இழக்க மாட்டோம். இது என்றும் அன்றல்ல இன்றல்ல என்றுமே நாங்கள் ஒரே அடியிலே ஓரடியிலாக ஒரே செயலாக கண்டிப்பாக இருந்து ஒரு நாள் ஒரு மகத்தான ஒரு எழுச்சி, அரசியல் எழுச்சியை தமிழகத்திலே ஏற்படுத்துவோம், கண்டிப்பாக ஏற்படுத்துவோம். எங்கள் மன உறுதி. ஒரு நாள் இந்த மக்களுக்கு தெரியும். படிப்படியாக இன்று நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். இன்று சென்னையிலே இன்று இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்று சென்னையிலே வட சென்னையிலே அக்ஷய் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். திருவள்ளூரிலே திருமதி மாலதி அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல
மத்திய சென்னையிலே ஐயா திரு சந்திரசேகர் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார். தென் சென்னையிலே திருமதி சசிரேகா அம்மா அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே சிட்டிபாபு அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழ்நாட்டில் 12 இடங்களிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். பல்வேறு நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி எங்கள் வேட்பாளர்களை கூலிப்படையை விட்டு மிரட்டியது, கொலை முயற்சி செய்தது. நாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் ஏற்றுமாக இருக்காங்க. எல்லாமே கூலிப்படைக்கு ஒரு கூலிப்படை, அதே கூலிப்படைக்கு ஒரு உறவினராக அதை போலத்தான் என்று காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே தெரிந்து கொண்டு ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ண முடியும்? அரசியல்வாதி அவன் சொல்றதுதான் செய்ய முடியும். இல்லைன்னா டிரான்ஸ்பர் போடுவான், பேகேஸ் போடுவான், ஹியூமன் போடுவான், ஏதோ ஒன்று போட்டு மிரட்டி இன்று அதிகாரிகள் எல்லாம் கை கட்டி வாய் மொழி ஒரு வாய் இருந்தும் திறமை இருந்தும் செயல்பாடுகள் இருந்தும் அதிகாரம் இருந்தும் இன்று செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இன்று வேண்டுமானால் நாங்கள் ஒரு பின்னடைவை, சமூக விரோதிகளால் பின்னடைவை சந்தித்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி இயக்கமாக நாங்கள் மாற்றோம். கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஒரு மாபெரும் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் என்றாவது ஒரு நாள் என் மக்கள் ஓரணியில் திரள்வார்கள், நல்லவர்களை ஆதரிப்பார்கள். நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம், காமராஜர் மாதிரி ஒருத்தம் வரலையே நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களித்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக, இன்னும் சொல்ல போனால் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை விட நாங்கள் ஒரு மகத்தான ஆட்சியை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எங்களுக்கு வாக்களிங்க. அதே மாதிரி எல்லாரும் எம்பி இன்னைக்கு ஒவ்வொரு லட்சம் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எம்பி நிதி எவ்வளவுனே தெரியாது. யாராவது பாராளுமன்றத்துக்கு போறாங்களா? கிடையாது. இல்ல பரிசைகளையாவது அனுப்பியிருக்காங்களா? கிடையாது. ஆனா இந்தியாவில் தெரியுமா? கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே அரசியல் தலைவர்களுக்கு அடிமையாக ஒரு கொத்தடிமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெறப்பட்டு உங்களால பணத்தாலும் இன்னும் பிற பொருட்கள் கொடுத்து வெற்றி பெற்று ஒரு அடிமை ஒரு சமுதாயத்தை தான் என்று உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே 5 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே எம்பி நிதியை குறைவாக செலவழித்தவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எம்பி தான். அப்ப எவ்வளவு ஒரு தரம் கெட்ட தலைவர்களை, தரம் கெட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று தயவுசெய்து யோசித்து பார்க்க வேண்டும். வெறும் 40% கூட மேம்பாட்டு நிதியை செலவழிக்கவில்லை. எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க நிலை இருக்கிறது. தயவு செய்து மக்களே, உங்களை அனைவரும் விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நாங்கள் வளர்ந்து வருகிறோம். கண்டிப்பாக ஒரு நல்லாட்சியை நாங்கள் கொடுப்போம். இன்று எங்களுக்கு பொது சின்னமாக ஆட்டோ ரிக்ஷா சின்னம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், நீங்க தான் எங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களை தான் நாங்க கேட்கிறோம். உங்களுக்காக நாங்க வந்திருக்கிறோம். எப்படியாவது நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திறமையான வழக்கறிஞர். இது வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு 500 வழக்குகள் மேல நான் வெற்றி பெற்றிருப்போம். அதோடு இல்லாம கீழ நீதிமன்றம் 2000 வழக்கு மேல வெற்றி பெற்றிருக்கேன். நிறைய பேருக்கு நீதியை பெற்று கொடுத்திருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொழில பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியாவது நம்மை போன்ற நம்மளாலே முடியலன்னா வேற யாரால முடியும்? எவ்வளவு பேர் நம்ம ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆட்டோ சின்னத்துல தயவு செய்து எங்களுக்கு ஆட்டோ சின்னத்துல ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். சென்னையில ஏறக்குறைய 5 இடங்களில் நாங்கள் ஆட்டோ சின்னத்துல போட்டியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடுகிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களைத்தான் விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். ஒரு மாற்றம் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இந்த நாட்டிலே ஒரு
மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று அனைவருக்கும் தெரியும், இளைஞர்கள் அதாவது ஒரு நாட்டை எப்படி எல்லாம் சீரழிக்கணும் அதை எல்லாமே சமூக விரோதிகளுடைய ஒரு கைப்பாவையாக நமது அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒருவன் ஒரு கவுன்சிலர் ஆகிறான், ஒரு எம்எல்ஏ ஆகிறான், எம்பி ஆகிறான் அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா குறைந்த அளவு தான் இருக்கும். ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இல்ல 1 கோடியோ இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 100 மடங்குக்கு 1000 மடங்கு உயருது. அப்ப இதுக்கு காரணம் யாரு? என்ன யாருகிட்ட இருக்குது? நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம், வாக்கு, பிரம்மாஸ்திரம். அதாவது பழங்காலத்திலே பிரம்மாஸ்திரம் என்பது ஒரு வலிமையான ஆயுதம். அதை விட ஒரு வலிமையான ஆயுதம் மக்களாட்சியிலே நம்மிடம் இருக்கிறது, நம் கையில் இருக்கிறது. வாக்கு என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது. மக்களாட்சியில யாரா மன்னர்கள்னா நம்ம தான் மன்னர்கள். நமக்கெல்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அரசியல்வாதிகள். எப்படி நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் தான் அரசியல்வாதிகள். நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருக்கணும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும். ஆனால் இன்று எப்படி இருக்கிறார்கள்? ஓநாய் மாதிரி மாறி நம்முடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொடூரமாக குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் வளர்ச்சியை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் யாரு? நம்ம வாக்கு தான். எல்லாத்துக்கும் காரணம் நீ கொலை பண்றான், கொள்ளடிக்கிறான், கற்பழிக்கிறான், இந்த நாட்டையே விற்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம தாங்க. நேர்மையானவர்களுக்கு வாக்களிச்சா இந்த நிலை வருமா? வராது. எனவே நாம் அனைவரும் சிந்தித்து வாக்களியுங்கள். ஒரு காலத்துல எல்லாம் யாரு நல்லவங்களுக்கு வாக்களிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சோம். இன்னைக்கு யோசிக்கிறதுக்கே விடல. சமூக விரோதிகள் என்ன பண்றான் இன்னைக்குன்னா, தெருவுக்கு டாஸ்மாக் கடை திறந்து வச்சுட்டான். எங்களை போன்ற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பார்த்தா 100 பேர், அதுக்குன்னு பார்த்தா 100 பேர் இருப்பாங்க. அதை நம்மளும் குடிக்கலாமே. இன்னைக்கு அதே மாதிரி சீரியல் மூலமாக பெண்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா சீரியல் ஒரு கட்டி போட்டாங்க. அடுத்தது என்ன? தொடர்ந்து காலையில் ஆரம்பிச்சு மாலை இரவு வரைக்கும் சீரியலை போட்டு பெண்களை இன்று சீரழித்து வைத்திருக்கிறார்கள். சிந்திக்கவே கூடாது, யாருமே சிந்திக்க கூடாது. எவனாவது அதையும் தாண்டி எவனாவது வந்தானா அவன் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள வச்சு அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. இன்று எவ்வளோ பேர் கிராமத்துல நம்ம பகுதியில கூட நேர்மையான ஒருத்தவன் வளர்றானா, நல்லா படிக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறான், மக்களுக்கு உதவி செய்யறான். இது மாதிரி யாராவது ஒருவன், அது கிராமத்திலேயோ நகரத்திலேயோ இல்ல ஒரு அரசு அலுவலகத்திலேயோ ஒரு நீதிபதியாகவோ இல்ல ஒரு அரசியல்வாதியாகவோ எந்த இடத்துல ஒரு நல்லவன் இருந்தாலும் அவனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சதியே நடக்கிறது. ஏதோ ஒரு கடையில கூட ஒருத்தன் நல்லா வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அவன் அதிகமா வேலை செய்யறான், பேர் வாங்குறான். முதல்ல அவன் பேர் ஏதாவது திருட்டு பட்டம் கட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்கிடணும். இதே மாதிரிதான் அரசியலிலும் நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கிறது. அப்ப நாம் எல்லாம் மனமாற்றம் ஏற்பட வேண்டும், மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எல்லாரும் மனசாட்சிப்படி நம்ம வாக்களிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். எல்லாருமே யோசிக்கிறோம், எல்லாருமே பச்சையா திட்டுறோம். அதாவது உலகத்துல என்னென்ன அலுவலகத்துக்கு ஆபாசமான வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தையாலையும் அரசியல்வாதியை திட்டுறாங்க, ஊழல் செய்யறவன திட்டுறாங்க. ஆனா அந்த தாசில்தாரா சோ 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 சோ, ஆனா அவன எம்எல்ஏவா சோ 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 சோ, அதே கவுன்சிலரா ஆனா அவன் 1000 மொண்டாட்டி வச்சுக்கிறான், 1000 அதை பண்றான் இதை பண்றான். ஆனா அந்த எம்எல்ஏவா 1000 கோடி இது அப்படி இப்படி எல்லா அலுவலகத்துக்கு வகையிலும் திட்டுறோம். ஆனா அவனுக்கே போய் திருப்பி ஓட்டு போடுறோம். நம்ம ஏதோ ஒரு கடை வச்சிருப்பான், வந்தான் 2000 விடு, 5000 விடு, 1 லட்சம் விடு, 2 லட்சம் விடு, இல்ல அப்படின்னா 2 பேரை விட்டு கடையை அடைக்கிறது. இது மாதிரி எல்லா விதமான ஒரு மிரட்டலையும் ஒரு சமூக விரோத செயலையும் தான் இந்த அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்றணும்.
ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும், நல்லவர்கள்லாம் நல்லா இருக்கணும், நல்ல அதிகாரிகள் நேர்மையா பணி செய்யணும், இந்த நாடு நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களை போன்ற எங்களுக்கு வாக்களியுங்கள், ஆட்டோச்சனத்துல வாக்களியுங்கள். கண்டிப்பாக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்க கட்சியில பாருங்க, நாடாளும் மக்கள், நாடாளும் மக்கள். நீங்க தாங்க நாடாளணும், நீங்க நாடாளணும். அப்ப யாரு? உங்கள் பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும்? உங்களை போல் இருக்கணும், உங்களை பாடி இருக்கணுங்க. அதுதான் நாடாளும் மக்கள். உண்மையிலேயே மக்களாட்சியில் மக்கள் தான் மன்னர்கள், நீங்க தான் ராஜா. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அடிமையா இருக்கிறோம். ஏதாவது ஒரே ஒரு அரசியல்வாதியை போய் நீங்க போய் பார்க்க முடியுமா? யாரையாவது ஒரு ஆள் போய் பார்க்க முடியுமா? பாருங்க, அங்க வா, அப்படி வா, இப்படி வா, அப்புறம் வா, இப்ப வா, அங்க போயிருக்காரு, இங்க போயிருக்காரு. ஒண்ணுல வீட்டுலதான் என்ன ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அவர் அங்க இருக்காரு, சட்டமன்றத்தில் இருக்காரு, பாராளுமன்றத்தில் டெல்லி போயிருக்காரு. ஏதோ ஒரு உதாரணம் சொல்லி உங்களை நீங்கள் எந்த அரசியல் தலைவர்களையும் ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்எல்ஏ எம்பியோ பார்க்க முடியாது, கண்டிப்பா முடியாது. தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் எளிமையான ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம். நாங்களே மாற மாட்டோம், என்ன நிச்சயம்? நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக நாங்கள் நேர்மையான ஒரு அரசியலைத்தான் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். யாருக்கிட்டே நாங்க போய் மண்டி இல்ல. இன்னைக்கே வளர்ந்து வரும் இன்றைக்கே நாங்கள் மண்டியிடாதவர்கள் நாளை எப்படி நாங்கள் மண்டிடுவோம்? கண்டிப்பா மண்டிட மாட்டோம். உறுதியோட போராடுவோம். ஏனென்றால் எங்கள் தலைவர் கடைசி வரை அந்த இடத்திலே இருந்து போராடியவர். அந்த மனநிலையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கண்டிப்பாக உறுதி கடைசி வரை இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கடைசி வரை நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். என்ன எங்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள், இந்த பிரபஞ்சம், ஏன் உங்களை போன்ற நல்ல தலைவர்கள் வேணும் என்று நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? உங்களின் ஆசீர்வாதத்துலதான் நாங்க இன்னைக்கு வந்து இங்க பேசிட்டு இருக்கோம். உங்கள் மனசாட்சிக்காகத்தான். உங்கள் மனசாட்சி நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா, எவனாவது நல்லா வரமாட்டானான்னு. நானும் தான் அதே சொன்னோம், நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஏக்கம், அந்த நினைப்பு தான் இன்று நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்று வேட்பாளர்களாக நாங்கள் களம் இறங்கியிருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து இன்று மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள் பணி நாங்கள் செய்கிறோம். ஆனா இனி வரும் காலங்களில் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஐயா அவர்களை போன்ற நிறைய சமூக நல ஆர்வலர்கள், நல்ல அரசியல் கட்சிகள், நேர்மையான அரசியல் கட்சிகள், அதாவது அரசியல்வாதிகளாலும் சமூக விரோதிகளாலும் பின்னடையை சந்தித்த அனைவரையும் நாங்கள் சந்தித்து ஒரு மாபெரும் ஒரு கூட்டமைப்பை கண்டிப்பாக உருவாக்குவோம். இனி வரும் காலங்களில் ஊழல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக நாங்கள் இருப்போம். ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய பணியிலிருந்து பின்னடையாமல் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து போராடி கொண்டு என்றாவது ஒரு நாள், அது 2026 இருக்கலாம் அல்லது 2031 இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு மகத்தான ஒரு மக்களாட்சியை நாங்கள் உருவாக்குவோம். மக்களாட்சியை உருவாக்கும் முறை நாங்கள் ஓய மாட்டோம், கண்டிப்பாக உருவாக்குவோம். அதற்கு ஐயா அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களாகிய நீங்களும் எங்களுடன் உறுதுணையாக இருக்க வேண்டும். அனைத்து விதமான உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண ஒரு இளைஞர் உங்களுக்காக இன்று வீதிகளை நிறைந்து வீதிகளை இன்று நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? உங்களுக்காக, நமக்காக, நாம் எல்லாம் நம்முடைய மனசாட்சிக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக. இன்னைக்கு எவ்வளவோ இளைஞர்கள் நம்ம எல்லாம் நினைக்கிறோம், பெற்றோர்களுக்கு தெரியும், பிள்ளைகள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. எவ்வளவு எல்லார் வீட்லயும் வறுமை, கடன், நோய் எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது. எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டதுங்க. ஒரே ஒரு நாள் எங்களிடம் அதிகாரம் கிடைத்தால் இதை தலைகளாக நாங்கள் மாற்றுவோம், கண்டிப்பா மாற்றுவோம்.
எல்லாமே நோய். இன்னைக்கு சக்கரை நோய் சொல்றாங்க, எல்லா வீட்லயும் ஒரு சக்கரை நோயாளிகள் இருக்காங்க. அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாருமே கடன் தொல்லையால இருக்கிறாங்க, அதுவும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அதே போல ஏராளமான சமூக விரோத செயல்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே மக்கள் விழிப்புணர்வு அடைந்திடக்கூடாது, மக்கள் சிந்தித்து விடக்கூடாது. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சமூக விரோதிகளாலும் அரசியல்வாதிகளாலும் உருவாக்கப்பட்டதுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும். அதே போல அரசியல்வாதிகளின் கொட்டங்களையும் அயோக்கிய அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அயோக்கிய அரசியல்வாதிகள் அனைவரும் சிறையில் தள்ள வேண்டும். அவர்களுடைய செயல்பாடுகளை, சமூக விரோத செயல்களை முடக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் எங்களின் நாடாளு மக்கள் கட்சி. எங்களுக்கு போய் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம் பாருங்க. நாங்க தேர்தலில் பார்ப்போமா, இன்கம் டேக்ஸ்ல போய் அவனுக்கு கனவு எல்லாம் காமிச்சிட்டு இருக்குமா? எவ்வளோ 10,000 கோடி என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆனா எங்க நாடாளு மக்கள் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் கொடுக்குறான். அதாவது பாருங்க, எங்களுடைய வங்கி கணக்குல குறைந்தபட்சம் அந்த காசு தான் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு போய் வருமான வரித்துறை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்து விலகம் கூட கேட்கிறான். அதாவது நேர்மையானவர்கள் வளர்ந்துடக்கூடாது. வெறும் 1% கூட இல்லைங்க. சமூக விரோதிகள் இந்த நாட்டோட முழு கண்ட்ரோல் அவங்க தான் வச்சுக்கிறான். ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கானுங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 100-150 பேரா இருப்பாங்க. அவங்களுடைய அடிமைகளாய் நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். எனவே அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் இன்று தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து பயணிக்கிறோம். எங்களின் நாடாளு மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் நாங்கள் தற்பொழுது எங்களுடைய கட்சியை படிப்படியாக வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தற்பொழுது பாண்டிச்சேரி, கர்நாடகாவிலும் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறோம். தற்பொழுது கர்நாடகாவில் தாக்கல் செய்திருக்கிறோம். படிப்படியாக இந்தியா முழுமைக்கும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றுதான் எங்களின் நாடாளு மக்கள் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே மக்களாகிய நீங்கள் அனைவரும் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஆட்டோரிக்ஷா சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறோம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலே திருமதி மாலதி அவர்கள் போட்டியிடுகிறார். வட சென்னையிலே அக்ஷய் அவர்கள் போட்டியிடுகிறார். மத்திய சென்னையிலே கரூர் சந்திரசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். தென் சென்னையிலே திருமதி சசிரேகா அவர்கள் போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே சிட்டிபாபு அவர்கள் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நாடாளுமன்ற கட்சி நிறுவன தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமாக அக்னி செல்வராசு ஆகிய நான் போட்டியிடுகிறேன். கள்ளக்குறிச்சியிலே ஜே வெங்கட்ராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே வா தனலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே சங்கீதா அவர்கள் போட்டியிடுகிறார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே தாமோதரன் அவர்கள் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலே நித்யானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியிலே வெள்ளைசாமி பாக்யராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே ஆனந்தகுமார் போட்டியிடுகிறார். தமிழ்நாட்டில் 13 இடங்களிலே நாங்கள் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆட்டோரிக்ஷா சின்னத்தில் போட்டியிடுகிறோம். எங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், இந்த நாடு நல்லா இருக்கணும், அரசியல் மாற்றம் ஏற்படணும், சமுதாய மாற்றம் ஏற்படணும் நினைக்கிற அனைவரும் எங்களுக்கு சின்னமான ஆட்டோரிக்ஷா சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எங்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் எங்களுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று வேண்டுகோளையும் வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி.
நன்றி, வணக்கம்.